இந்த 2 பொருள் போதுங்க. உங்களோட நிறைய விதமான ஸ்வீட் ரெசிபி அண்ட் டெசர்ட் ரெசிபிக்கு வெறும் 1/2 லிட்டர் பால் போதும். மில்க் பவுடர் அண்ட் கஸ்டர்ட் பவுடர் எப்படி ஈஸியாக வீட்டே செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல பால் பவுடர் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு அடிகனமான பேனில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, வெறும் பால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் காய்ச்சிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பால் இந்தளவுக்கு நல்லா பொங்கி வந்ததும் ஸ்டவ்வை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. சைடில் படிகிற ஆடையெல்லாம் இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாலில் தண்ணி எதுவும் சேர்க்காததுனால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்கும், அதனால் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பால் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இந்தளவுக்கு நல்லா சுண்டி வரணும். எந்த அளவுக்குனா நம்ம பால்கோவாலாம் செய்வோம் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா சுண்டி வரணும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக ஆற வச்சுக்கலாம். இப்போது கை பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோவாவை ஒரு அகலமான பிளேட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நல்லா உதுத்து விடுங்க. இதை வெயிலில் காய வைக்கிறீங்கன்னா ஒரு ஹாஃப் டே காய வச்சிங்கன்னா போதும். வீட்லேயே ஃபேனுக்கு கீழே வைக்க போகிறீங்கன்னா ஒரு 1 டே அந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. நான் வெயிலில் தான் வச்சு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். உங்களுக்கு இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வரலைன்னா பேனில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் மட்டும்தான் பவுடர் உங்களுக்கு நல்லா ஃபைனாக கிடைக்கும். இப்போ இதை மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு பால் பவுடருக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் 1/2 லிட்டர் பாலில் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இதை எந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை அரைச்சி எடுத்து மிக்ஸி ஜாரை ஓப்பன் பண்ணும்போதே அந்த பால் பவுடரோட ஃப்ளேவர் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்ததும் இதை ஒரு ஜல்லடையில் வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் கோவாவை நல்லா காய வச்சு எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பவுடர் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பால் பவுடர் ரெடி. இந்த ஒரு பவுடர் போதுங்க நிறைய விதமான ஸ்வீட் ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் ஈஸியாக ட்ரை பண்ணுறதுக்கு. பவுடரை நல்லா சலிச்சு எடுத்ததும் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி 1 மந்த் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். இனிமேல் பால் பவுடரை கடையில் வாங்காமல் இந்த மாதிரி வீட்டிலே சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக கஸ்டர்ட் பவுடர் இந்த பால் பவுடரை வச்சு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு க்ளீனான மிக்சர் ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால் பவுடரில் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட அதே அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கலருக்காக ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதை பல்ஸ் மோடில் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கஸ்டர்ட் பவுடர் ரொம்ப சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸோடு மீட் பண்ணலாம்.